சிறிய ஜபத்தை ஏறெடுத்து பின்பு இந்த செய்திக்கு கடந்து செல்வோம். விஜயிப்போம். பரலோகத்திற்கு நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடும், உம்மை பற்றி பாடம், உம்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியும் மிக முக்கியமாக பந்தியில் கை வைக்க கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, இதோ தகப்பனே, நாங்கள் ஒரே சிந்தையாக ஒரே ஆவியாக இந்த தொழுகையில் கடந்து செல்ல நீரே எங்களை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்ளும். இதோ தகப்பனே, நான் அல்ல தகப்பனே, நீரே பேசுகிறேன். என்னை மறைத்தரும் உம் வார்த்தைகளை அடியேன் பேசும்போது எந்தவித தவறுதலாபடி நான் பேசி முடிக்குமாறு நீரே என்னை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்ளும். யாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பன் குரும் ராஜாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே கேட்டுக்கொண்டு நடப்பிதாவே. ஆமென். மீண்டுமாக கிறிஸ்துவின் சபையாக அனைவரையும் வாழ்த்துதலோடும் வணங்குதலோடும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி மழை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த மாதிரி குளிராக வெயில் ஒரு மாதிரி மழை அடிச்சிச்சுன்னா எந்திரிக்கவே முடியாது. பெட்ல இருந்து காலையில் 6-7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான் உண்மையாலுமே. நான் வந்து புனிமுத்தூர் பக்கத்தில் இருந்தேன், அது மலைக்கு பக்கத்தில். குளிர் நல்லா குளிர். அலாரம் 4 வாட்டி எந்திரிச்சு 5வது வாட்டி தான் நானே எந்திரிச்சேன். அந்த அளவுக்கு கிளைமேட்டு இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய பந்தியில் கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே நம்ம வந்திருக்கிறோம். அப்படிங்கிறது நமக்கு இல்லை, தேவனுக்கே அந்த சந்தோஷம், அது அவருக்கு தான் அந்த சந்தோஷம். அதனால நிச்சயமாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த கிளைமேட்லையும் மழையிலையும் நாம் கரெக்டான டைமுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். தேவன் அதை நிச்சயமாக அவர் மனதில் மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்குவார். இன்னைக்கான தலைப்பு அதிசயம். அப்போ இந்த வருஷத்தில் நான் ஆரம்பிக்கும் போதே சரி இப்படி ஆரம்பிப்போம் அப்படிங்கிறனால தான் இதை எடுத்தேன். ஒரு 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 புத்துணர்வோட ஆரம்பிப்போம். அதிசயம் அற்புதம்னாவே நம்ம கொஞ்சம் ஆவி பொங்கிரும் பா அப்படிங்கிற மாதிரி. இருக்கிற பிரச்சனைலாம் இது ஏதாவது நடக்குதோ இல்லையா அது அடுத்த விஷயம். ஏதோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாவே உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா வாரம் ஃபுல்லாக பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வரும்போது சரி அதனால தான் இதோட இந்த வருஷத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் தேர்ந்தெடுத்தேன். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தேவை, இதுக்காக தேவை, ஏதோ ஒரு வேலை தேவை, சிலருக்கு காசு தேவை, சிலருக்கு நேரம், சிலருக்கு கல்யாணம் ஆகலை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு தேவைக்கு வேண்டி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சென்னையில் தான் இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு வேலை நிமித்தமாக மாறிடுச்சு. எனக்கு அங்கே இருக்கிறேன். காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த ஊரே எந்திரிச்சிடும். 5 மணிக்கு எந்திரிச்சிச்சுன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த ஊர் அடங்காது. அந்த அளவுக்கு போகிறாங்க வராங்க. மதிய நேரத்துலையும் டிராஃபிக்காக இருக்கும், சாயந்தரத்துலையும் டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் நைட்டு 11 மணிக்கு போனாலும் டிராஃபிக்காக இருக்கும். ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. எங்கே தாண்டா போகிறீங்க, இங்கே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன நோக்கத்துக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருப்பாங்க. எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் போகணும். உட்காந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பார்ப்பாங்க, நிறைய பேர் ஏதோ ஒரு இதில் ஓடிக்கிட்டே இருக்கோம். எதை நோக்கி ஓடுறோம், என்னதான் நம்ம தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம ஓடுறோமா? அப்போ இப்படி ஓடும்போது நமக்குள்ள ஒரு 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 விஷயம் தோணும். இப்படி ஓடிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு அற்புதம் அடையாளம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இது ஓட்டத்தையே நிறுத்திடலாம், இப்படி அவசரமா பரவாயில்லையே நம்ம எதுவுமே பண்ண வேண்டாமே. அப்போ இப்படி அதிசயமோ அற்புதமோ நம்ம வாழ்க்கையே ஒரு புரட்டி போடுற மாதிரி ஒரு லாட்ரி சீட்டோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானே, ஓட வேண்டாமே, காலையில் எந்திரிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். அப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது? இந்த புஸ்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அதிசயம் அற்புதம் தான் நடந்திருக்கும். கரெக்டுங்களா? எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நான் கேட்டிருக்கேன் அடிக்கடி, ஏதோ ஒன்று நம்ம சும்மா யதார்த்தமாக ஏதோ ஒன்று வாங்குறோம், அது ஏதோ பரிசு கொடுக்குதுன்னா 2 பேரில் லாட்டரியில் செலக்ட் பண்ணால் நம்ம பேர் வராது, இன்னொருத்தன் பேர் தான் வரும். அது நம்ம ராசியாக அப்படி தான். அது ஏன் அப்போ நான் தேவனோட இருக்கும்போது ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் என்னோட தேவைகளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது? இந்த கேள்வி வருமா இல்லைங்களா? என்னோட தேவைகளுக்கு ஒரு அற்புதமோ, ஆனால் அற்புதம் அடையாளம் வேண்டாம்ப்பா, என்னோட தேவைகளையாச்சும் நிறைவேற்றணுமா இல்லையா? நான் அப்போ எதை நோக்கி ஓடுறேன்? அப்போ என் ஓட்டத்தில் என்ன பிரச்சனை? இல்லை நான் தேவனோட கரெக்டான பாதையில் தான் ஓடுறேன்னா? 2 விஷயம். ஒன்னா தேவன் என்னை மறந்துட்டாரு, இல்லை நான் ஓடுற பாதை தப்பு. 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஒன்னா அந்த சைடு பிரச்சனையாக இருக்கும், இல்லை இந்த சைடு பிரச்சனையாக இருக்கும். அப்போ இதை குறித்து யோபு என்ன சொல்றாரு பாருங்களேன். யோபு
42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடு பிரச்சனை பார்க்குறோம். நான் தேவையை நிறைவேற்றாதங்காட்டி ஒரு சைடு இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம். இப்போ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப அந்த சைடு பிரச்சனை இல்லை, தேவன் சைடு அங்க பிரச்சனையே இல்லை. தேவன் என்ன சொன்னாரு? நீ என்னை நம்புறீன்னா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். நீ பார்த்துறாத நான் காண நீ உனக்கு நான் காண போறேன் அப்படின்ட்டு. அப்ப அவர் சொன்னது நிச்சயமா யார் சொல்றது அந்த வார்த்தைய? யோபு. யோபு முதல் அதிகாரத்துல அதை சொல்லியிருக்க மாட்டாரு. எந்த அதிகாரத்துல அதை சொல்றாரு? எல்லாத்தையும் இழந்து 42வது அதிகாரம். அவருக்கு என்ன அந்த எதுவுமே நடக்கல. நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனம் தாங்க. எல்லாத்தையும் இழந்து கடைசி ஸ்டேஜ் நிக்கிறாரு. உயிர் போற ஸ்டேஜ், மனைவியும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல திரும்ப அதை படிங்க. அவர் என்ன சொல்றாருன்னு, தேவரீர் நீர் எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துடு, ஆனாலும் நான் என்ன உறுதியா நம்புறேன், நீ செய்ய வல்லவரா இருக்கீ, நீ செய்வீர். அப்ப அந்த சைடு பிரச்சனை இல்லை. இன்னொரு சைடு எந்த சைடு? நம்ம சைடு தான். அப்ப நம்ம சைடுல என்ன பிரச்சனை? ஏன் எனக்கு இதுல ஃபுல்லா சொன்ன அற்புத என்னோட தேவைகளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? இப்ப இதை குறித்து நம்ம யோசிக்கும் போது, ஒரு எலியா தீர்க்கதரிசி நமக்கு எல்லாத்துக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு தீர்க்கதரிசி. ரொம்ப ஃபேமஸான ஆள். உண்மையை சொல்லலாம், பழைய ஏற்பாடுலயே ரொம்ப ஃபேமஸான ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசனாவே எலியான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸா எல்லாத்தையும் தைரியமா பேசினவர். அப்போ இந்த தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குது. அதை வச்சு நம்ம வாழ்க்கையில இதை ஃபாலோ பண்ணா எனக்கு அற்புதம் நடக்கும்பா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சம்பவமே நடக்குது. அப்ப தேவன் இதன் மூலியமா நம்மளுக்கு இதைத்தான் சொல்றாரு. நம்ம பிரச்சனை என்ன? நம்ம எதுல மிஸ் ஆகுறோம்? நம்ம இதை நடத்திட்டோம்னா நம்மளுக்கு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நான் சொல்ல, தேவன் சொல்றாரு. அது என்னங்கிறதா இன்னைக்கு பார்க்க போறோம். அதனாலதான் இந்த தலைப்பும் இந்த இடம். சரி, இப்ப நம்மளோட கவனத்தை இதை நம்ம பார்க்க போறோம். இதோட ஆரம்பம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் படிங்க. போதுமானது. நம்ம பின்னாடி அப்படியே கொஞ்சமா படிச்சுட்டு வருவோம். இந்த சம்பவத்தை அப்படியே கொஞ்சமா பார்ப்போம். இப்ப இந்த கீலியாத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல திஸ்பியான்ங்கிற இதுல யார் இருக்கிறா? எலியா தீர்க்கதரிசி இருக்காரு. இந்த எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டத்துல யாரு ராஜாவா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருன்னா 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படி. 16ஆம் அதிகாரம் 29. படிங்க, 29 மட்டும் படிங்க போதும். அப்போ இங்க யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்திலே உம்ரியின் குமாரனாகிய ஆகாப், இந்த ஆகாப் ராஜா தான் இஸ்ரவேலின் ராஜாவா இந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஆகாப் ராஜாவோட மனைவி பேர் என்னன்னா 31ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரத்துல நேமாத்தின் குமாரனாகிய பாவங்களில் நடப்பது கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாரின் குமாரத்தி யெசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல். இப்போ போதுமானது. இப்போ இந்த ராஜா பேர் ஆகாப், அந்த அதாவது மனைவி அவரோட அந்த ராணி பேர், அந்த இஸ்ரவேலின் ராணி பேர் என்ன? யெசபேல். இந்த ஆகாப் யெசபேல் இது பற்றி ஒரு வாட்டி அண்ணன் எடுத்திருக்காரு. ஆகாப் பத்தி மிகவும் மோசமான, இஸ்ரவேலே மிக மோசமான ராஜானா அது ஆகாப் தான். மிக மோசமான ராணினா அது யாரு? யெசபேல் தான். இதை நீங்க எங்க படிக்கலாம்னா அங்கே அப்படியே மேல படிச்சுட்டு வாங்க 31ஆம் வசனத்திலேயே. இல்ல 31ஆம் வசனம் கடைசி. விவாகம் பண்ணனதும் இல்லாமல் அவன் போய் பாகாலையும் அதை பணிந்து கொண்டு சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை கற்பித்தான். ஒரு தேசமானது பைபிளை பொறுத்த வரைக்கும், தேவனை பொறுத்த வரைக்கும் மோசம், ரொம்ப அக்கிரமம் செய்யறதுங்கிறது முதல் பாயிண்ட் என்னங்க?
அது தேவன் ரொம்ப வெறுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தேவன் வெறுக்கிற முதல் காரியமே என்ன? எனக்கு பதிலா நீ யாரை வச்சுட்டாங்க? நீ எனக்கு பதிலா வேற என்ன அங்க வச்சினாலும் விற்கிறவன் தான். அப்போ ஆகாபும் எசபேலும் அந்த நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்திலே தெரியும், பொருளாதார ரீதியில பயங்கர பிரச்சனை. அந்த இனத்தோட இன்னொரு இனம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம என்ன பண்றான் ஆகாபு? இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல பாகாலுங்கிறது அந்நிய தேவர், இந்த எசபேல் இருக்கிற சீதியோன் இருக்கிற இடத்துல கும்பிடுற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு எங்க போய் அவர் கோயில் கட்டுறாரு? சமாரியாவிலே கட்டுறாரு. அப்ப தேவன் இத பார்த்தோடனே இந்த தேசம் என்ன ரொம்ப, அதாவது உள்ளுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை உள்ள தேசமாயிருச்சு. மக்கள்லாம் அவ்வளவு பிரச்சனையிலயும் அவ்வளோ கோபத்திலயும் இருக்கிறாங்க. இப்ப ஈரான்ல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், பொருளாதாரத்துல ஈரான் ரொம்ப பின்னடைஞ்சிருச்சு. அங்க மக்கள்லாம் ரொம்ப கோபமாயி பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. நியூஸ் போன வாரம் ஃபுல்லா நியூஸ், எல்லா சிட்டிலையும் ரோட்ல கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு நெருப்பு வச்சு பயங்கரம். அங்க இருக்கிற அந்த மந்திரிகள் எல்லாமே தப்பிச்சு போறாங்க வெளிநாட்டுக்கு. ஏன்னா அந்த நாடே முங்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு மோசமா முங்குதுன்னா அந்த நாட்டோட ரியால்பாங்க, ஒரு ரியால், ஈரான் ரியால் அப்படிங்கிறாங்க. ஒரு ரூபானா ஒரு ரியால், அந்த ஊர் காசுக்கு ஒரு ரியால் 1 லட்சம், ஒரு அமெரிக்க டாலர் 1 லட்சம் ரியால் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஊர் காசுக்கெல்லாம் ஒரு டாலர்னா 60 ரூபா, இப்ப 80 ரூபாய் என்னமோ, 80 ரூபாய் தான் 1 லட்சம் ரியால். அப்ப நீங்க ஒரு பெப்சி, உதாரணத்துக்கு சொல்றேன், கோகோ கோலாவோ பெப்சியோ வாங்கினா எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சம் ரியாலை கொடுக்கணும். அந்த அளவுக்கு மோசமானங்காட்டி இப்ப நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், நியூஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமா பின்னடைஞ்சிருச்சு. அப்ப இப்படிதான் தேசம் பொருளாதார ரீதியிலையும் பிரச்சனைகள் மூலியமாவும் ஆவிக்குரிய ரீதியிலும் மோசமான நிலைமையில் இருந்த இஸ்ரவேல் தேசம். இப்படிதான் அந்த இஸ்ரவேல் தேசம் இந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாப பாக்குற டைம்ல இருக்கு. இதுதான் அந்த தேசத்தோட நிலைமை, இஸ்ரேல் தேசத்தோட நிலைமை. இப்ப தேவன் அதை பார்த்துட்டு எலியாட்ட வர்றாரு. இப்ப நம்மளோட 17, இதுதான் பேக்ரவுண்ட். இப்ப நம்ம தேவன் எலியா வர்றாரு. எலியா 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அந்த தேவன் ஒரு கோபமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ செஞ்ச இந்த பாகால், இந்த பிரச்சனைனால உனக்கு என்ன வராது? உன் தேசத்துல மழை மட்டும் இல்ல, பனியுமே பெய்யாது. நீங்க பாத்தீங்கன்னா பனியும் பெய்யலினா ரொம்ப வறட்சியான காலம். பனி பெய்ஞ்சாலாச்சும் அந்த ஈரப்பதம் இருக்கும் காத்துல. நீங்க பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப கூட நம்ம அந்த குளிர்ல ஒரு ஈரமா இருந்துட்டு இருக்கும். மழை மட்டும் இல்ல, பனியே பெய்யாது. எப்ப வரைக்கும்? நான் சொல்ற வரைக்கும் பெய்யாது. அங்க காலம் கூட கொடுக்கல. அப்போ ஒரு ராஜா இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்லும் போது பொதுவா 2 விஷயம் நடக்கும். நீங்க பைபிள்லயே பாத்தீங்கன்னா 2 விதமான ராஜாக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த சொன்ன சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்றது. ஒரே விஷயம் நினிவே மாதிரி. நினிவேல போய் சொன்னோனே அவர் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல அங்கெல்லாம் கிழிச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்து என்ன பண்ணாரு? உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, தேவனுக்கு எதிர்த்து நம்ம பண்ணிட்டோம். எல்லா மக்களுக்கும் உடனே ஆணை எழுதுறாரு, லெட்டர் எழுதுறாரு, நாடு ஃபுல்லா நீ என்ன பண்ணும்? உபவாசம் இருக்கணும். அந்த சொன்னவர் யாரு? யோனாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது அந்த ராஜாக்கு. இது பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஒண்ணுமே தெரியாத ஒரு தீர்க்கதரிசி ராஜா இடத்துல சொல்லும் போது ராஜா எப்படி ரியாக்ட் பண்றாரு? ஐயோ, தப்பு பண்ணிட்டான். அவன் யாருன்னே கேட்கல. அவரு நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, உடனே நான் உபவாசம் இருந்தேன். தேவன் என்ன பண்ணாரு? உடனே காப்பாத்திட்டாரு. அது வேற சம்பவம். அதுக்கப்புறம் யோனாட்ட பதில் சொல்றாரு, அதெல்லாம் வேற சம்பவம். இன்னொரு விதமா ராஜா ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படி? உன்னைய முடிச்சு தள்ளிடுறேன், நீ தானே பேசுற, உன்னைய கொண்டுட்டா பிரச்சனை முடிஞ்சுச்சு. இந்த ஆகாப் எப்படி? 2வது விதம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவன் ரொம்ப மோசமானா உடனே என்ன பண்றான்? எசபேல் தான் அங்க எல்லாமே பிளானிங். எசபேல் என்ன சொல்றா? முடிச்சிருவோம். இவர் உயிரோட இருந்தா தானே பிரச்சனை. இவர் இந்த சம்பவம் நடக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த தலைக்கு நம்ம ஒரு வெகுமதி வைப்போம். யார் தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த வெகுமதி. இப்ப தேவன் திரும்ப எலியாட்ட வராரு. இந்த சம்பவம் நடக்குது, எலியாட்ட வராரு. 2வது வசனம் படிங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற
ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. இப்போ போதுமானது. இப்போ தேசம் எங்கும் ஒரு வறட்சி உண்டாகுது. இப்ப தேசம் ஃபுல்லா, ஏன்னா மழை நின்றுச்சு. இப்ப இது எவ்வளவு தூரம் இந்த வறட்சி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு சைடு என்ன ஆகுது, எலியா மேல ஒரு எலியா தலையை கொண்டு வந்தா இந்த காசுங்கிறது எசபேல் போட்டாச்சு. இப்ப ரெண்டு இதுல இருந்து யாரு தேவன் யாரை காப்பாற்றணும், எலியாவை காப்பாற்றணும். இப்ப தேவன் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இப்ப இவன் என் வார்த்தை மூலியமா நின்னான், அப்ப நான் இவனை காப்பாற்றணும், நான் சொன்ன என் தீர்க்கதரிசியை காப்பாற்றணும். அப்ப என்ன சொல்றாரு தேவன், நீ எங்க போ, திரும்ப படிங்க 3வது வசனம். நீ இவ்விடத்தை விட்டு போயிரு. ஏன்னா இங்க என்ன வரப்போகுது, வறட்சி வரப்போகுது, உனக்கு இங்க சாப்பாடு கிடைக்க போறது இல்லை. இன்னொன்னு என்ன, உன் உயிரை பணைய வச்சுட்டாங்க, உனக்கு பிடிச்சாங்கன்னா கொண்டுருவாங்க. அதனால இங்க இருந்து நீ எங்க போ, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. கேரித் அப்படின்னா, கேரித் அப்படிங்கிறது ஹீப்ரு வார்த்தை. அந்த ஹீப்ரு வார்த்தை, அந்த கேரித் அப்படிங்கிறது என்னன்னா பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா எப்படி தெரியும், எப்படி இருக்கும்னா, ரெண்டு மலைகளுக்கு நடுவில் சின்னதா ஒரு பாதை இருக்கும், இதுதான் பள்ளத்தாக்கு. நீங்க நிறைய இடத்துல டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், பக்கத்துல ஓடை இருக்கு, அந்த ஆற்றுக்கு பேரும் இருக்கும், அந்த ஓடை இருக்கு, இதுதான் அந்த இடம். இப்ப நான் என்ன, தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ போய் அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கோ. ஏன்னா இவன் துரத்த போனா அவன் ராஜா கொன்றுவான், ராஜா நினைச்சா கொன்றுவான், அவ்வளவுதான், ஒன்றும் கேட்க முடியாது. நீ அங்க பள்ளத்தாக்குல போய் இருந்துக்கோ. இந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இப்படி இருக்கும், அதாவது செங்குத்தா இருக்கும், நடுவுல ஆள் போடுறதுக்கு மட்டும் தான் கேப் இருக்கும், அதுக்குள்ள வெளிச்சம் போகாது. ஏன்னா அது ரொம்ப மலைகளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு. ஆங்கிலத்தில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, அதை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வெறும் ஒளிஞ்சு கொள்ளுன்னு தான் இருக்கும். ஆனால் நீ வந்து அந்த குகைக்குள்ள போய் ஒளியுங்க அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் இருக்கும். அப்ப இந்த குகைக்குள்ள நீ போய் இருந்துக்கோ. அடுத்து என்ன சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்கு எப்படி இருந்திருக்கும், பள்ளத்தாக்குனா எப்பவுமே என்ன ஆகும்னா, நீ பள்ளத்தாக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல, நான் போயிருக்கேன், நான் இருந்த தேசத்துல பள்ளத்தாக்கு நிறைய இருக்கும். பகல்ல உங்களுக்கு அங்க சூரியன் வெளிச்சம் உள்ள வராது. எப்போ சூரியன் வரும்னா, சூரியன் நேரம் அந்த பள்ளத்தாக்கு கிட்ட வரும்போது மட்டும்தான் வெளிச்சம் வரும். அதை தவிர மற்ற எந்த நேரத்துலையுமே, ஏன்னா ரெண்டு சைடு சூரியன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மலைக்கு நடுவில் இருக்கிறங்காட்டி வெளிச்சம் வராது. சூரியன் வரலைன்னா என்ன ஆகும், அந்த இடம் ரொம்ப குளிரா இருக்கும். நீங்க மதிய வேலையில மட்டும்தான், அந்த நான் போன இடத்துக்கு அப்படிதான், மதிய வேலையில மட்டும்தான் அலவுடு, மற்ற எந்த நேரத்திலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப இருட்டு, ஒன்று ரொம்ப குளிர்ச்சியான இடம், அந்த இடத்துல போய் நீங்க தங்கலாம் முடியாது. அங்க போய் சும்மா ஒரு அரை மணி நேரம் போய் இருந்துட்டு வேணா வரலாமே தவிர, பாறை இடுக்கு அந்த முட்கள் நடுவுல தான் இருக்கும் அந்த படமே. இதுக்கு வெளியே தண்ணீர் ஓடுது. இதுதான் அந்த காட்சி, நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அந்த காட்சி இப்படிதான் இருக்கும். ஒரு பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்குங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே ஸ்மூத்தா இடம் நீட்டாலாம் இருக்காது. அது ஒரு செங்குத்தான இடம், அதுக்குள்ள சூரிய வெளிச்சமே போறது கஷ்டம். அப்படி இருக்கிற இடத்துக்குள்ள நீ தேவன் என்ன சொல்றாரு, நீ போய் அங்க ஒளிஞ்சுக்கோ. மேல படிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க. இப்ப ரெண்டு விஷயம் அங்க சொல்றாரு. ஒண்ணு என்ன வேணும், தண்ணி வேணும். ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு தண்ணி வேணும். சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்க முடியாது. உனக்கு முதல்ல தண்ணி நான் எங்க இருந்து கொண்டு வரேன், அது பக்கத்திலே ஆறு ஓடுது, அந்த ஆறு வழியா நான் உனக்கு தண்ணி கொடுக்க போறேன். ரெண்டாவது ஆகாரம் இல்லாம இருக்க முடியாது. இப்போ அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தார். இப்போ எலியாட்ட தேவன் ஆனவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு இடத்துக்கு போ, அந்த இடத்துல தண்ணீர் இருக்கு, சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்றேன், நீ போய் அங்க தங்கிரு. இப்ப எலியாவோட மனநிலை எப்படி இருக்கும், நான் உங்க வார்த்தையை பேசினேன், வேற எந்த ஏதாவது தப்பு நான் பண்ணேன்னா நான் என் சுயத்துல பேசினா கிடையாது. நீங்க எனக்கு என்ன ரெடி பண்ணிருக்கலாம், இந்த தேசத்துக்கு போ, இங்க ஒரு ராஜா இருப்பான், அவனை பார்த்துக்குவான். இல்ல இன்னொரு தேசத்துக்கு போ, உனக்கு அங்க ஒரு மந்திரி இருப்பான், இல்ல பெரிய ஆள் யாரா இருப்பான். தேவனானவர் என்ன சொல்றாரு, நீ எங்க போய் ஒளிஞ்சுக்கோ. அப்ப எலியா என்ன கேட்டிருக்கலாம், ஏன் நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கணும், நான் அது ஏன் இந்த பள்ளத்தாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும். ஆனால் ஏன்னா இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், எலியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நான் போய் குளிர்லயும் தனிமையிலையும் எத்தனை வருஷம் இருக்கணும் தெரியாது, எத்தனை வருஷம்னே தெரியாது. அங்க போய் நான் உட்கார்ந்து எனக்கு சாப்பாடு யார் கொண்டு வராங்கிறீங்க, இதுவே பெரிய தப்பு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல புறா கிளி எல்லாம் வளர்த்திருப்போம், காக்கா வளர்த்து யாராவது பார்த்திருக்கீங்களா? ஏன் காக்கா வளர்த்த மாட்டோம்?
தர்ஷினி ஒரு மாதிரி பார்க்குது. காக்காலாம் யாராவது வளர்த்துவாங்களா? ஏன் காக்கா பொதுவா என்னவா நம்ம இது பண்றோம், அது ஒரு அருவருப்பான பறவை. கரெக்டா? அது ஏன்னா அதுல இருக்கிற எல்லா அசிங்கத்தையும் அது இது பண்ணும். அதனாலயே காக்காவுக்கு என்ன பண்ணுவோம், காக்காவை நம்ம யாருமே தொடவே மாட்டோம். அதுல என்ன பிரச்சனைனா ரெண்டு விஷயம். காக்காவோட குணாதிசயமே அது ரொம்ப அதாவது தான் மட்டும் உயிரோட இருந்தான்னு நினைக்கிற பறவை. அது காக்காவோட குணாதிசயம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், காக்காவோட குணாதிசயமே அதுதான். அது தான் இனம் மட்டும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு இடத்துல சாப்பாடு இருக்கு அப்படின்னா அதை தன்னோட இனத்தை கூப்பிட்டு அது சாப்பிட்டு அது பாட்டுக்கு நகர்ந்துடும். அது எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு பறவை. இன்னொன்னு அது அசிங்கம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போய் தொடும். அதனாலே காக்காவை பக்கத்திலேயே யாருமே இது பண்ணிக்க மாட்டாங்க. கருப்பா இருக்கிறது வேற விஷயம், ஆனா இதுதான் மெயின் காரணமே. அப்படிப்பட்ட காக்காயை வச்சு தேவன் என்ன சொல்றாரு, அது வாயிலிருந்து என்ன எப்படி பார்த்தாலும் வாயிலையோ கையிலேயே தான் எடுத்தாகணும். கொண்டு வந்து எங்க நான் போட போறேன், பள்ளத்தாக்கு மேல இருந்து கீழே போடுவேன். அது எத்தனை வாட்டி தான் போடுவேன்? ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி சாப்பிடணும்? காக்காட்டு இருந்து வர்ற சாப்பாடு எவ்வளவு இருக்கும்? எத்தனை வேலை கொடுக்குறாரு? இப்ப இத்தனை விஷயமும் எலியா எப்படி யோசிச்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்களேன். ஏன் தேவனே நீங்க எங்க அனுப்புறீங்க? பள்ளத்தாக்குக்கு அனுப்புறீங்க. அங்க என்ன நடக்குது? தண்ணி நான் ஆத்துல இருந்து தண்ணியை குடிக்கணும். ரெண்டாவது என்ன, நான் டெய்லி காலையில எங்க வந்து பார்க்கணும், மேல பார்த்துட்டு இருக்கணும். எப்ப காக்கா சாப்பாடு போடுதுன்னு நான் உட்காந்துருக்கணும். சாயந்தரம் நான் வந்து காக்கா, அடுத்த நாள் காக்கா வருமானம் தெரியாது. கரெக்டுங்களா? இப்போ இருந்த பிரச்சனையில இருந்து, உயிர் போற பிரச்சனையில இருந்து தேவன் எலியாவை எங்க கொண்டு வராரு? இன்னொரு பிரச்சனையான இடத்துக்கு தான் கொண்டு வர்றாரு. இங்க சுமூகமா எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து கம்மியான பிரச்சனை கொண்டு வரலாம்னு சொல்லலாம். அப்ப நம்ம வாழ்க்கையுமே இப்படிதானே, அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது எதுக்குதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல நல்லதா நடக்கும். கரெக்டா? ஒரு இடத்துல ஒரு சின்ன நல்லது நடக்கும். கொஞ்சம் இப்போ ஒரு சமீபமா எனக்கு கொஞ்சம் வேலை இல்லை, பிரச்சனையாச்சு. அப்ப என்னடா இது அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் நல்லதா ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் நினைச்சிட்டேன், அப்பாடா இங்க இதாகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். அப்போ எலியாவோட மனநிலை இது நம்ம மனநிலை தானே. ஒரு இடத்துல ஏதோ பெரிய பிரச்சனை, இதுல இருந்து நம்மள மீட்டா போதும்னு என்ன பண்ணுவோம், உபவாச ஜபம் எல்லாம் இருக்கிற பைபிள்ல இருக்க அத்தனை ஜபத்தையும் பண்ணிடுவோம், அத்தனை வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவை, அந்த பிரச்சனையில இருந்து எப்படியா தப்பிக்கணும், உயிர் போற பிரச்சனை தான் அது. அப்படிங்கிறப்போ நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் யோசிப்போம். இதை நீங்க பாருங்களேன், சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நான் என் பிரச்சனைகள் இருக்கும்போது யாரை நான் பார்க்கணும்? அங்க என் பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? அதே இடத்துல இப்போ எலியாவோட பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் உயிர் போற பிரச்சனை, சாப்பாடெல்லாம் அடுத்தது, உயிர் தான் ஃபர்ஸ்ட். இப்போ உயிர் போற பிரச்சனைக்கு தேவன் என்ன சொல்றாரு, நீ அங்க போ. ஆனா அது எங்க, அது என்ன இடம்? அதுவும் ஒரு பிரச்சனையான இடம் தான். ஆனா நீ போ. எலியா உடனே என்ன பண்றாரு, போறாரு. ஆனா அங்க என்ன கேள்வி, எலியா ஒரு தீர்க்கதரிசி. கரெக்டுங்களா? எலியா வந்து டெய்லியுமே தீர்க்கதரிசிகள்லாம் என்னன்னா டெய்லி ராஜாவுக்கு போய் உபதேசம் பண்றதும், அந்த மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பேசுறதும், அந்த மக்களோட அந்த தீர்க்கதரிசிகளை புது தீர்க்கதரிசிகளை உருவாக்கணும். எலிசா புது தீர்க்கதரிசி, இவருக்கு அடியில் ஸ்டூடெண்டா வருவார் அடுத்தது. இதுதான் எலியாவோட வாழ்க்கை, இதுதான் தீர்க்கதரிசியோட வாழ்க்கை. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க யார் இருப்பா? யாருமே இருக்க போறது இல்ல. நீ எத்தனை வருஷம் இருப்ப எனக்கு தெரியாது, நீ எத்தனை வருஷம் இருக்க போறன்னு கூட தெரியாது. உனக்கு தண்ணியும் சாப்பாடு மட்டும் கிடைக்கும், நீ போய் அங்கதான் இருக்கணும். நம்மளும் அப்படித்தானே யோசிப்போம் நம்ம லைஃப்ல, என்னடா எதுவுமே இருக்க மாட்டேங்குது, எல்லாம் ஒரு இருட்டாவே இருக்குன்னு. எலியா அங்கதான் கொண்டு போறாரு தேவன். இருட்டான ஒரு இடத்துல, இருட்டான ஒரு பாதையில, குளிரும் இருட்டும் அப்படி இருக்கிற பாதையில கொண்டு போய் அந்த இடத்துல என்ன யாரை வைக்கிறாரு, எலியா வைக்கிறாரு. உங்களே என்னையும் தான் வைக்கிறாரு. அங்க அவருக்கு நினைக்கிறதே என்னன்னா, நான் சொல்றத முதல்ல நீ செய்யறியா. தேவன் அதைத்தான் முதல்ல எதிர்பார்க்கிறாரு. நீ கேள்வி கேட்கறியா இல்ல செய்யறியா. எலியா அங்க கேள்வியா கேட்கலீங்க. அடுத்த வசனத்தை படிங்களேன், உடனே எந்திரிச்சு போயிருப்பாரு. காகங்கள் அவருக்கு விடிவு காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அவர் சொன்ன மாதிரியே நடந்ததற்கு காரணம் எலியா அப்படியே செஞ்சார். நீங்க இன்னொரு ஒரு அதாவது கான்ட்ரடிக்டுமோ சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டுமோ லேவியராகவும் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. லேவியராகவும் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
காக்கை 14-15 படிங்க. 14-15. இந்த லிஸ்ட் எதுக்கு கொடுக்கிறாரு தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு? இதை நீ தொற்றவே கூடாது. தேவன் என்ன சொல்றாரு? காக்காவை பக்கத்துலேயே போயிடக்கூடாது. இங்க எலியாக்கு என்ன சொல்றாரு? மோசே கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? காக்கா உனக்கு தீண்ட தகாதுன்னு. எலியாட்ட என்ன சொல்றாரு? அதுதான் உனக்கு சாப்பாடே கொடுக்கணும். அப்போ எலியா என்ன, எலியாக்கு இந்த சட்டத்திட்டம் தெரியும். எலியா அதை கேட்கல. ஏன்? தேவன் நினைச்சா அவர் வேண்டான்னு சொன்னா வேண்டாம், வேணும்னு சொன்னா வேணும். அதை எலியா தீர்க்கமா நம்பினார். அவர் நினைச்சு தான் அந்த சட்டத்தை திரும்ப பேசியிருக்கலாம். நீங்க தானே சொன்னீங்க காக்கா நம்மளுக்கு ஆகாதுன்னு. அவர் அங்க பேசல, அப்படியே நம்பினார். இப்ப மேல படிங்க. அதுல தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இப்போ முதல் தான் உயிர் போன பிரச்சனையில இருந்து தேவனானவர் எலியாவை எங்க கூப்பிட்டு வர்றாரு? கம்மியான பிரச்சனை இடத்துக்குன்னு சொல்லிக்கலாம். அது பிரச்சனை இல்லாத இடம்லாம் சொல்ல முடியாது. கம்மியான பிரச்சனை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நமக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதா வெளிச்சம் தெரியும். ஓகே, இதுதான் தேவன் நம்மளுக்கு காட்டுறாரு அப்படின்ட்டு நம்ம அங்க போய் உட்காருவோம். இப்போ இந்த இடத்துல எலியா வந்தாரு. ஒரு வருஷ காலம். ஏன்னா மொத்தம் இந்த சம்பவம் மூணு சம்பவமா நடக்குது இவர் வாழ்க்கையில. 3.5 வருஷம் மழை இல்லை. இது பின்னாடி வசனத்துல பார்ப்போம். 3.5 வருஷம் மழை இல்லை. கணக்குப்படி பார்த்தோன்னா இவர் இந்த மாதிரி எத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னா, 1 வருஷம் யார்கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு இருந்திருக்காரு? காக்காட்டு இருந்து சாப்பாடு வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே இருந்திருக்காரு தனியா 1 வருஷம். 1 வருஷ காலம் போயிருச்சு. இப்ப பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, எலியாவுக்கு ஃபர்ஸ்ட் எலியாவோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது முதல்ல கொஞ்ச நாள் அவர் கொஞ்சம் இதா இருக்கும், காக்கா வருமோ வராதுன்ட்டு. ஒரு வாரம் 2 வாரம் அப்புறம் அவர் பார்த்துருப்பாரு. அந்த டைமிங் கரெக்டா இருந்திருக்கும். தான் 8 மணிக்கு வந்து போட்டிருக்கோம், திரும்ப சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்து போட்டிருக்கோம், குடிக்கும்போது தண்ணி இருந்திருக்கும். அவருக்கு அது அப்படியே பழகிருக்கும். நல்லா தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தவர் அப்புறம் என்ன ஆகும்? இது கொஞ்சம் நல்லா தானே இருக்கு, ரொம்ப சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாமேன்னு. அங்க நம்பிக்கை தேவனிடத்துல இருந்து யார் இடத்துக்கு திரும்புது? அங்க என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பண்றேன், என் பிரச்சனைகளை எனக்கு தேவன் காட்டின வழி மீது இப்ப என் வேலை போயிருச்சு. எனக்கு ஒரு சின்னதா வேற வேலை ஏற்பாடு ஆகுதுன்னா என் நம்பிக்கை யார் மேல திரும்புது? அந்த வேலை கிடைச்சிச்சுன்னா கரெக்ட், இந்த சேமிப்பு என் கணக்குல இருந்துச்சுன்னா கரெக்ட், இது எனக்கு நடந்துச்சுன்னா கரெக்ட். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உடனே தேவனானவர் என்ன பண்றாருன்னு பாருங்க அடுத்த வசனத்துல. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. இல்ல அதுக்கு முன்னாடி வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. எலியா தீர்க்கமா நம்பிட்டு இருந்தது என்ன? அந்த தண்ணியை தான். அந்த தண்ணியை அவர் நம்பிட்டு இருந்தாரு. தேவனானவர் என்ன பண்ணாரு? நான் தான் கொடுத்தேன், ஆனா உன் நம்பிக்கை எது மேல போகுது? நம்ம லைஃப்ல இப்படிதானே, ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்மளை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவோம். சரி நம்ம பண்ணது கரெக்ட் தான் போலன்னு. அங்க நீங்க எதை நம்புறீங்களோ தேவனானவர் அதை என்ன பண்ணுவாரு? அப்படியே அங்கே நிறுத்துவார். இது அங்க அப்படிதான் நடக்குது. நீங்க படிங்களேன் திரும்ப அதே வசனத்தை. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இங்க தேவனானவர் அந்த ஆற்றை வற்றி பண்ணோன்னு எலியாவோட மனநிலை நம்ம மனநிலையும் இப்படிதான் இருந்திருக்கும். ஒன்னே ஒன்னு நம்பிட்டு இருந்தேன், அதையும் நிறுத்திட்டீங்களே இப்படின்ட்டு. கரெக்டா? அப்ப தேவன் என்ன அவ்வளோ சுயநலமா? நீ என்னை மட்டும் தான் யோசிக்கணும், என்னை மட்டும் தான் நம்பணும். உடனே நம்ம கேள்வி அதானே வரும். இப்ப ஏன் அவர் அப்படி யோசிக்கிறாரு? என்னை மட்டும்தான் நீ நம்பணுமா, என்னை மட்டும்தான் இது பண்ணுமான்னு? அப்படி அல்ல. தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ எது மேல உன் நம்பிக்கை வைக்கிறியோ அதுவே உனக்கு விக்கிரமா மாறிடும். அதை நான் வெறுக்கிறேன். நீ என் மீது நம்பிக்கை வச்சினா அது வேற. எனக்கு பதிலா நீ அங்க உன் வேலையோ, உன் சொத்தையோ, உன் பணத்தையோ, உன் குடும்பத்தையோ நீ என்ன அங்க வச்சினாலும் அது என்ன? விக்கிரகம் தான். அதை நான் விக்கிரகம் தான் பாக்குறேன். நீ எப்படி பாக்குறியோ தெரியாது. நான் எனக்கு பதிலா நீ உன்னை வைக்கிற, அதை நான் எதிர்க்கிறேன். ஏன்? தேவன் உங்களையும் என்னையும் அவரை மாதிரி எதிர்பார்க்கிறார். அவர் எப்படி ஒரே தலையா இருக்கிறாரோ அவரும் நம்ம கிட்ட அதையே தான் எதிர்பார்க்கிறார். நான் என்னோட நம்பிக்கையை அந்த ஓடை மேல வச்சேன்னா ஓடை என்னைக்கு வேணா நின்று போயிடும். என் நம்பிக்கையை காக்கா மேல வச்சோம்னா காக்கா என்னைக்கு வேணா பறந்து போயிடும். என் நம்பிக்கை எது மேல வச்சிருக்கணும்?
எலியா கொஞ்சம் அப்படியே ஒரு வருஷம் ஆனங்காட்டி அப்படியே பழகிடும். நம்மளே அப்படிதான், ஒரு பிரச்சனை இருப்போம், ஒரு இடத்துல கம்மியாக பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல போனால் கொஞ்சம் சொகுசாயிரும். ஓகே இது கொஞ்சம் நல்லா தானே இருக்குன்னு அந்த இடத்துல திரும்ப கட் ஆகும், ஏதோ ஒன்று நடக்கும். அங்கே தேவன் என்ன சொல்றாருன்னா, எலியாட்ட அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் போதுமானது. இப்ப தேவன் ஒரு இடத்துல இருந்து எலியாவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாரு. இப்போ இந்த இடம் தான் ஒரு 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 அத்தியாயம் மாதிரி. இப்ப இந்த இடத்துல வந்தாரு, இங்க கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, பிரச்சனையோட ஆரம்பிச்சாரு, ஆனா அது கொஞ்சம் பழகிருச்சு, நம்மள மாதிரி கொஞ்சம் பழகினோட சொகுசாயிட்டாரு. இப்ப அதை கட் பண்றாரு தேவன். இப்ப நீ இங்க இருக்காத, இது நான் உனக்கு நிரந்தரம் இல்ல, இது என் திட்டமே கிடையாது, இது நான் உன்னை சும்மா டெம்பரரியா இங்க கூப்பிட்டு வந்த இடம். என் திட்டம் வேற, என்னோட திட்டம் வேற, உன் திட்டம் மாதிரி என் திட்டம் இருக்காது. நீ காக்காவையும் ஓடையும் நம்பிட்டு உட்கார்ந்துருக்க, நான் அதை நம்பி உன்னை நான் இங்க கூட்டிட்டு வரல. கரெக்டுங்களா? இப்போ நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சங்கீதம் 37:5. உன் நம்பிக்கை எங்க இருக்கணும்? அப்ப நான் என் ஓடையிலயோ என் காக்கா மேலேயோ உட்கார்ந்து இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? தேவன் ஓரளவுக்கு ஸ்மூத்தா சொல்லி பார்ப்பாரு. கேட்கலையா, அடுத்தது எங்க விழுகும், நீ எதை நம்பியிருக்கோ அதை அப்படியே எடுத்துருவாரு. நீங்க நினைச்சு பார்க்காத நேரத்தில் அதை எடுத்துட்டு போயிடுவாரு. நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இது நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒட்டகச்சிவிங்கியோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு மிருகத்தோட டாக்குமெண்ட்ரி போடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒட்டகச்சிவிங்கியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி வந்து சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், 18 அடி 12 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் வளரக்கூடியது, ரொம்ப உயரமான ஒரு இது. அது பெண் ஒட்டகச்சிவிங்கி கருவுற்று அது வந்து பிரசவ காலத்துல ஒட்டகச்சிவிங்கி நின்றுகிட்டே தான் பிரசவிக்கும், படுக்காது, உட்காராது, நின்றுட்டே தான் அது பிரசவிக்கும். ஒட்டகச்சிவிங்கி சாதாரணமா நின்னா அதோட இடுப்பு அளவு வந்து 6 அடி, அதாவது இந்த அடி 6 அடி, 6லேருந்து 8 அடி. அப்போ ஒரு ஒட்டகச்சிவிங்கி வந்து 10 மாசத்துலேருந்து 14 மாசம் வரைக்கும் அது பிரசவ காலம். அது எல்லாம் அந்த 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 ஒட்டக சிறு கன்றானது ஒட்டகச்சிவிங்கி 10 மாசம் 12 மாசம் வரும்போது இந்த ஒட்டகச்சிவிங்கி போய் ஒரு இடத்துல நின்றும். அது தெரியும் பிரசவம் ஆகும் போது நின்றும். அந்த பிரசவம் ஆகும்போது எப்படி ஆகுதுன்னா, 8 அடியிலிருந்து அந்த குட்டி எங்க விழுகும், பொத்துன்னு தரையில விழுகுமா, பொத்துன்னு அது காட்டுறான், அப்படியே பொத்துன்னு விழுகும். அது விழுகும் போது ரத்தம் எல்லாமே மனுஷ பிறகு மாதிரி தான், ரத்தம் எல்லாத்தோடையும் சேர்ந்து வந்து டப்புன்னு விழுகும். இது உழுந்த அடுத்த 5 நிமிஷத்துல அந்த ஒட்டகச்சிவிங்கி 3 உதைக்கும், 3லேருந்து 5 உதை, அது ஒரு கணக்கு. அதுக்கு ஒட்டகச்சிவிங்கி உதைங்கிறது நீங்க கழுதை உதைச்சோ குதிரை உதைச்சோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. குதிரை உதைச்சா மனுஷன் இறந்துருவான், ஏன்னா அந்த உதை அவ்வளோ ஃபோர்ஸான உதை. இதோட 2 மடங்கா இருக்கும் ஒட்டகச்சிவிங்கியோட உதை. இந்த மாதிரி 5 வாட்டி அது உதைக்குமா, 3லேருந்து 5 வாட்டி எதை தான் பிரசவிச்ச அதோட குட்டியவே அது உதைக்குமா. அப்போ இதை போட்டுட்டு அப்புறம் அதை விவரிக்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த ஒட்டகச்சிவிங்கி கருவில் இருக்கும்போது அதோட கால்கள் ரொம்ப வீக்கா இருக்கும். ஏன்னா அது ஒட்டகச்சிவிங்கி மடங்கி இருக்கும் அந்த வயிற்றுக்குள்ள. இது கீழே விழுந்தோடனே கால் ரொம்ப வீக்கா இருக்கிறங்காட்டி இது அப்படியே உட்கார்ந்துக்கும், நகராது. இதனால இதுக்கு நடக்கவும் தெரியாது, நகரவும் தெரியாது. இது உதைக்கிற உதையில அது எந்திரிச்சு ஓடணும். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள அது எந்திரிச்சு ஓடிடுச்சுன்னா அது தப்பிச்சிச்சு. இல்லாட்டி என்ன ஆகுமா, உடனே பக்கத்துல சிறுத்தையோ புலியோ எல்லாமே காத்துட்டு இருக்குமா. காரணம் என்ன, இதோட ரத்த வாடை. இந்த ரத்த வாடைக்கு 1/2 கிலோமீட்டருக்கு அதுக்கு இருக்குமாமா. அது அந்த ரத்த வாடைக்குனே எடுத்துட்டு வந்து பிடிச்சிருவோம். இது வந்து ஒட்டகச்சிவிங்கி காடுகள்ல செய்யற ஒரு முறை, அதுக்கு தெரியும். இந்த உதைக்கு அது தப்பிச்சிச்சுன்னா அது வாழ்க்கையில தப்பிச்சிருச்சு. இந்த உதையில அதனால எந்திரிக்க முடியலன்னா அது விட்டுட்டு போயிருமா. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியுமாம இதனால எந்திரிக்க முடியாது. அந்த உதைக்கிற உதையில காலில் ரத்த ஓட்டம் ஸ்பீடாகுமா, அதனால அது எந்திரிச்சு நிக்கிறதுக்கு வழி வருமாமா. நம்மளும் ஒட்டகச்சிவிங்கி தான் உண்மையை சொல்லணும்னா. அங்க உளுந்தோம்னா நம்ம உளுந்து ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்குவோம். நம்ம கொஞ்சம் சொகுசாயிட்டோம்னா அது அந்த கருவில் இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு கீழே படுத்திருந்தோம்னா என்னாச்சு, யாரு முழுங்குவான்னு நம்மளுக்கே தெரியும். அதுதான் ஒட்டகச்சிவிங்கியோட வாழ்க்கை. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க வீட்டுக்கு போய் அதை எடுத்து பாருங்க. அது அந்த உதையே வீடியோவா போடுவாங்க. அது உதை வாங்குறதே பயமா இருக்கும், ஆனா அது எந்திரிச்சு ஓடும். அதுக்கப்புறம் தான் நாம் இப்படியாக ஓட வேண்டும் என்றால் சில நேரத்தில் என்ன ஆகணும், இப்படிதான் அடியாகணும்.
தேவன் இப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. அவர் ஸ்மூத்தாவும் சொல்லி பார்க்கிறாரு, இல்ல உனக்கான திட்டம் இது, நீ அங்கேயே பிடிச்சிட்டு நின்றுச்சுன்னா என்ன ஆகும், உன்னை ஏதாவது விழுங்கிரும். நான் உன் திட்டம் இது இல்ல. எலியாட்ட அதான் அவர் சொல்றாரு, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, உன்னை நான் வேற இடத்துக்கு கூட்டு போகணும். நீ இங்கேயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்ன ஆகும், உனக்கு பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கறதா தேவன் சொல்றாரு. இப்ப மேல படிங்க. நீ இறந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியது, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்போ அடுத்த பயணம், முதல் பயணம், முதல் அத்தியாயம் என்னாச்சு, ஒரு பாறை இடுக்குக்குள்ள காகத்து மூலியமா ஆகாரம் கொடுத்து வச்சாரு. ஒரு வருஷம் ஆச்சு, வறட்சி பண்றாரு, நீ அடுத்ததுக்கு நகரணும். இப்ப அடுத்த பயணம் எங்க போக சொல்றாரு, சாரிபாத். இந்த சாரிபாத்துங்கிறது எங்க இருக்கு, சீதியோன்ல இருக்கிற ஒரு ஊரு. இவர் இருக்கிற இடம் கிரியோத். நீங்க படிச்சீங்கன்னா தெரியாதான், நான் படிச்சுட்டு வந்தோம். கிரியோத்துக்கும் சாரிபாத்துக்கும் உள்ள தூரம் 120 கிலோமீட்டர்ல இருந்து 130 கிலோமீட்டர். இப்ப இருக்கிற லெபனான் அப்படிங்கிற நாட்டுல தான் இதெல்லாமே இருக்கு. 130 கிலோமீட்டர். ஒரு மனுஷன் சாதாரணமா நடந்து போகணும்னா அவன் எந்த வழியில போய் ஆகணும்னா, இந்த ஆகாப் எசபேல் ஆட்சி செய்யற அதே சமாரியா வழியாதான் இந்த சாரிபாத்துக்கு போய் ஆகணும். இப்ப எலியாவோட கேள்வி என்ன இருக்கும், நீங்க ஒருத்தன் என்னை கொல்ல வந்தான், ராஜா ஒருத்தன் என்னை கொல்ல வந்தான், நீங்க அவனுக்கு பயந்து என்னை எங்க உட்கார சொன்னீங்க, பாறைக்குள்ள உட்கார சொன்னீங்க. நான் ஒரு வருஷம் உட்காந்துட்டேன். இப்ப என்னை எங்க போக சொல்றீங்க, சாரிபாத்துக்கு போக சொல்றீங்க. சாரிபாத்துக்கு போற வழி எது, இஸ்ரவேல் தேசம். அங்க ஆட்சி செய்யறது யாரு, எசபேல். இப்ப எலியா என்ன கேள்வி கேட்பாரு, ஏங்க அவன் இருந்தாங்க நான் தப்பிச்சே வந்தேன், திரும்ப நீங்க அவன் வழி, அவன் ஊர் வழி, அவன் ராஜ்யம் செய்யற வழியாவே நீங்க போக சொல்றீங்க. போற இடமும் எனக்கு தெரிஞ்ச இடம் கிடையாது, இதுல எப்படி சாத்தியமாகும்? இதுதான் அந்த பயணம். தேவன் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போது அந்த பயணத்தை தேவன் இடத்துல ஒப்புவிக்க சொல்றாரு. நீ என்னை நம்பு, நீ போற பயணம் எப்படி இருக்கும், ஆபத்து தான். நீ ஏன்னா உன் பயணத்தை உன் ஞானத்தால 120 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் சாதாரணமா நடந்தா 10 நாள் ஆகும். 8 நாள்ல இருந்து 10 நாள், அதாவது கேப் விட்டு தான் நடக்க முடியும். அந்த டைம்ல ஸ்மூத்தாவும் ரோடெல்லாம் இருந்திருக்காது. தோராயமா பாத்தீங்கன்னா 8 நாளாச்சும் ஆயிடும். 8 நாள் பயணம். எது வழியா அவன் போய் ஆகணும், அவனை கொல்றான்னு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் அவன் போய் ஆகணும். கரெக்டா? அப்போ தேவன் உங்கள் பயணத்தை எப்படி வைக்கிறாரு, இப்படிதான் வைக்கிறாரு. ஏன், அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். இந்த பயணத்தை நான் கடந்தா எனக்கு என்ன கிடைக்கும், நான் எதிர்பார்க்க அற்புதம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் அந்த பயணத்தை கடக்கணும். எலியா கடந்தார். நீங்க அடுத்தது படிச்சு பாருங்க, அதே வசனம். அப்படியே அவன் எழுந்து, அப்படியே அங்க ஒரு கேள்வி கேட்கல, ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. சாரி பாத்திரம் ஒரு ஊரு, அங்க ஒரு விதவை பேர் கூட இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல எத்தனை விதவை இருப்பாங்க, ஒரு விதவையா தான் இருப்பாங்களா, நிறைய பேர் இருப்பாங்க. அங்க அவர் ஒரு கேள்வி கேட்கல, எந்த விதவை, எந்த தெரு, எந்த ஊரு. நம்மள மாதிரி என்ன மேப்பா வச்சிருக்காரு அவர் கையில, இல்ல கான்டாக்ட் வச்சிருக்காரா, கிடையாது. இதுதான் எலியா வைத்த நம்பிக்கை. உங்களுக்கும் எனக்கும் இந்த நம்பிக்கை இந்த பயணத்தில் இருக்கா? முதல்ல ஒரு நிரந்தரமான இடம், ஒரு 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 டெம்பரவரியான இடம், நிரந்தரம் சொல்ல முடியாது, டெம்பரவரியான இடம், அதுவுமே சேஃபா இல்லை. அங்க இருந்து ஒரு பயணம், அந்த பயணமே ஆபத்தான பயணம். ஆனால் எலியா உடனே எந்திரிச்சு எங்க போகணும்னு சொன்னாரா போனாரு. அவருக்கு வழியில இத்தனை ஆபத்து இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். இது எப்படின்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் எவ்வளவு அழகா அது கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 25, 26. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும். அப்ப 3 வருஷம் அது நடந்திருக்கு. இது எங்க சொல்லப்படுது, பழைய ஏற்பாடுல எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, புதிய ஏற்பாடுல தான் சொல்லியிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், நீங்க பைபிள் படிக்கும் போது அது ஒரு லிங்க், ஒரு வசனம் இன்னொன்னுக்கான லிங்க் இருக்கும். நீங்க அதை படிச்சு திரும்ப படிச்சீங்கன்னா அந்த லிங்கே கனெக்ட் பண்ண முடியும். ஒன்று ராஜாக்கள் நடக்கிற சம்பவத்தை எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்றாங்க, அதுதான் தேவனோட பரிசுத்தவாணியோட அந்த ஞானம். அந்த லிங்க் ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது, ஆனா படிக்க தான் நமக்கு அந்த ஞானம் வரும். மேல படிங்க. 6 மாதம் வானம் அடைபட்டு 3 வருஷம் அங்க மழையே பெய்யல. தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது
இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். அப்போ நிறைய பேர் அங்க இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஊருன்னு சொல்லியிருந்தாரு அவரு? சாரிபாத். எங்க இருக்கிற ஊரு? எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஊரு? 1 ராஜாக்கள் 16:32. அது அப்படியே வச்சுட்டீங்க. வாங்க. நான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோயிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எழுப்பினேன். 31 இருக்கு. சிதியோனின் குமாரனாகிய எரேமியாவின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யெசபேலை விவாகம் பண்ணி. சீதியோன்ங்கிறது எந்த ராஜ்யம்? இந்த ராஜ்யத்துக்குள்ள வர்ற தேசம் ஊர் என்னது? சாரிபாத். லூக்கால தான், அதனாலதான் அது ஸ்பெசிபிக்கலா அங்க போட்டிருக்குது. 3.5 வருஷம் மழை பெய்யல. எங்க இருந்து எங்க அவர் பயணம் பண்றாரு? சீதியோனுக்கு தான் பண்றாரு. அப்போ பிரச்சனை இருக்கிற பயணத்துல தேவன் என்ன சொல்றாரு? நான் நினைச்சா உன்னை சுத்தி கூட கூட்டு போலாம். பிரச்சனையே இல்லாத பாதை எனக்கு தெரியாது இல்ல, ஆனா உன்னைய பிரச்சனைக்கு மத்தியில தான் நான் கூட்டிட்டு போறேன். எலியா தான் கேட்டிருக்கலாம், இதுதான் பாதையா, வேற பாதையே கிடையாது. அவர் அதான் சொல்றாரு, நீ இப்படிதான் நடக்கணும். நம்ம வாழ்க்கையிலுமே அப்படிதான். நம்ம நிறைய யோசிப்போம். நீங்க நல்லா பாத்தீங்களா? நம்ம தான் அதிமேதாவி மாதிரி யோசிப்போம். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா எல்லா கால்குலேஷனும் போட்டுருவோம். இது பண்ணா இது இருக்கும், இது பண்ணாரு. நம்ம சில நேரத்தில் நானே இது பண்ணியிருக்கேன் பிரேயர்ல. தேவனை இது இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு கரெக்டாக நடந்துடும். என்னமோ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் சொல்லுவோம். இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு. தேவன் என்ன சொல்றாரு திரும்ப? உன் நினைவுகள், நீ நினைக்கிறத செய்யறதுக்கு நான் மனுஷன் இல்லை. நீ உனக்கு என்ன, அதாவது பெஸ்ட் அப்படிமாங்க. பெஸ்ட்னா சிறந்தது. நீ உனக்கு சிறந்ததை நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன்? உனக்கு எல்லாத்துக்கும் மேல சிறந்தது, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் மைண்ட். ஆங்கிலத்துல பெஸ்ட்ங்கிறது ஒரு வார்த்தை, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். இது இதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும், அந்த இதுல கிராமர்ல. அப்படிதான் நான் உனக்கு கொடுக்க போறேன். நீ ஒரு பிளானை வச்சுக்கிட்டு இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கணும், என் பயணத்தை இப்படிதான் இருக்கணும்னா அந்த பயணம் அப்படி இருக்க போறது இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத போது தேவன் சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்கும், நீ நம்பு. இது அப்படியே சாராள்கிட்ட சொல்றாங்க. சாராள் மனசுக்குள்ள நகைக்கிறார், குழந்தை பிறக்கல. ஆபிரகாம் வெயிட் பண்ணார். சாராள் என்ன பண்ணாங்க? இல்ல நம்ம வேற ஒரு பிளான் வைப்போம், தேவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம சும்மா இருந்தோம்னா அப்புறம் எப்படி நடக்கும் அது? இந்த அம்மாவே என்ன பண்ணாங்க? வம்படியா ஒரு புது ஜாதியே உருவாக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதான் புது ஜாதி. அது சும்மா இருந்திருந்தா ஒரே ஜாதியோட போயிருக்கும். அப்போ சாராள் ஹெல்ப் பண்ணதான் நினைச்சிட்டாங்க. இல்ல, தேவனோட திட்டம் வேற. அங்க தேவனோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவரை நம்பணும். முதல்ல அவர் எலியா முழுசா நம்பினாரு. அவர் அந்த பயணத்தை பார்த்து பயப்படல, அந்த குகையை பார்த்து அவர் பயப்படவே இல்லை. அவருக்கு தெரியும், எத்தனை வருஷம் தெரியாது. நீங்க ஒரு தனிமையா ஒரு ரூமுக்குள்ள நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்களேன். நான் வழக்கமா இந்த வேலைக்கெல்லாம் போகும்போது சில நேரம் லீவ் எடுத்துட்டேன்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல இருப்போம். தனியா இருக்கவே முடியாது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? தனியா இருக்க ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கும். நான் அதுக்கு வேண்டிய டிவியாச்சும் சவுண்டா வச்சுக்குவேன், யாராவது இருக்கிற மாதிரியாச்சும் இருக்கட்டும். 1 வருஷம் 1.5 வருஷம் தனியா கோவைக்குள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு இல்லாத பயம் இருந்திருக்குமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ நம்ம தான் தனியா இருக்கிறோம், நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கு, ரொம்ப அழுத்தம் இருக்குது வாழ்க்கையில. ரொம்ப இப்போ இந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்றாங்க, ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. எத்தனாவது படிக்கிற பையன்? 6வது படிக்கிற பையன் என்ன சொல்றான்? வாழ்க்கையே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுண்ணா அப்படின்னு. எத்தனாவது படிக்கிறேன்? 6வது படிக்கிறேன்னா. இதுல என்னடா ஸ்ட்ரெஸ் உனக்கு அப்படின்னு. அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையோட முறை மாறி இருக்கு. நம்ம எதை நம்ம ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்ன்னு நினைக்கிறோமோ, எலியா அதோட மோசமான நிலைமையில் இருக்காரு. அப்படி இருந்த மனுஷனை எங்க கூட்டிட்டு போறாரு தேவன்? திரும்ப மோசமான பாதையில தான் கொண்டு போறாரு. நீங்களும் நானும் இதை ஏத்துக்குவோமா? கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்போம். நானே பேசாம நான் காக்காட்டே இருந்துக்கிறேங்க, காக்கா தான் சாப்பாடு கரெக்டா போடுது அப்படின்ட்டு. எலியா உடனே எடுத்து மேல படிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை. போதுமானது. 10-11 படிச்சீங்களா? 10 தான் படிச்சிருக்கீங்க. இப்போ முதல் நிலை, ஒரு கட்டளை எலியாக்கு வருது, அவர் கீழ்ப்படுகிறாரு, பள்ளத்தாக்குக்குள்ள போறாரு. அடுத்தது ஒரு பயணம். இந்த பயணம் 100-120 கிலோமீட்டர், 10 நாள் ஆகும். இது எது வழியா போறாருன்னா யெசபேலோட ஊர், ராஜ்யம், ஆகாபோட ராஜ்யம் வழியா போறாரு. எந்த ஊருக்கு போறாரு? யெசபேலோட ஊருக்கு தான் போறாரு.
அந்த அந்த அம்மாவோட ஊருக்கே தான் போறாரு. எங்க போய் ஒளிஞ்சுக்கல, முக வாசல். அது படிச்சீங்கன்னா என்ன தெரியும், ஊருக்கு முன்னாடி ஊரு என்ட்ரு ஆகிற அந்த கேட்டுமாங்க. இப்ப ஒளிமுக வாசல். இப்பெல்லாம் அது கிடையாது, இந்த டோல் கேட்டு தான் இருக்குது. அந்த டோல் கேட் மாதிரி முன்னாடியே உட்கார்ந்துருக்காரு. இப்ப மேல படிங்க. அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். இப்போ முதல் டெஸ்ட் எலியா முடிச்சிட்டாரு, ரெண்டாவது டெஸ்ட் அந்த பயணத்தையும் முடிச்சிட்டாரு, மூணாவதா வந்து சேர்றாரு. 10 நாள் பிரயாணம், தண்ணி கிடையாது. ஏன்னா அந்த நாடு ஃபுல்லா பஞ்சம், எங்கேயுமே தண்ணி கிடையாது. 10 நாள் அவர் குடிச்சிருக்கவே மாட்டாரு. வந்து நேரம் வந்தோடனே என்ன, அவர் ஒளிமுக வாசல்ல வந்தோடனே யார் தெரியுறா, ஒரு விதவை தெரிகிறாரு. அந்த விதவை தான் தேவன் சொன்னாரான்னு அவருக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, முதல்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. மேல படிங்க. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, டக்குன்னு அவர் தோணி இருக்கும் போல, இதுதான் அதுவா அவளா அந்த விதவையா இருக்கணும் போல அப்படின்ட்டு. மேல படிங்க. அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, அப்பமும் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. போதுமானது. இப்போ எலியா வந்துட்டாரு. எலியா வந்து உட்கார்ந்தாரு, விதவையை பார்த்தாச்சு. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. எலியா என்ன நினைச்சிருப்பாருன்னா, சரி சொன்னோன்னா நம்ம கொடுத்துருவோம், நம்ம தான் பயங்கர பசியில வேற இருக்கணும். அந்த அம்மாவோட நிலைமை எலியாக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஏன்னா அப்பதான் எலியா ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. இப்ப அதனாலதான் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அந்த அவங்களோட நிலைமையை விவரிக்கிறாங்க. பஞ்சாயிருச்சு, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, என்கிட்ட இருக்கிற கடைசி மாவே இதுதான். இப்ப மேல படிங்க. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. உம்முடைய, அந்த அம்மா இஸ்ரவேல் கிடையாது. அந்த அம்மா ஒரு பாகால், அந்நிய தேவர்களே கும்பிடுற ஒரு விதவை. அதுதான், அதனாலதான் அங்க தெளிவா உம்முடைய தேவன் போட்டிருக்கு. இல்லாட்டி நம்மளுடைய தேவன் போட்டிருக்கோம். இப்ப நீங்க பேசும்போது நம் தேவன் தான் சொல்லுவோம், உன் தேவன் சொல்ல மாட்டோம். அது நீங்க ஒரு வார்த்தையை நின்று படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா புரியும். மேல படிங்க. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். போதுமானது. இப்ப அந்த அம்மா, இது நம்ம தெரிஞ்ச சம்பவம் தான். அந்த அம்மா விளக்கம் தெளிவா இருக்கு. 2 விறகு தான் இருக்கு, 2 விறகு தான் பொறுக்க வந்திருக்கேன். ஏன் 2 விறகு? அங்க அவ்வளவுதான் மாவு இருக்கு, அந்த மாவு தான் கடைசி, அதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம் அப்படின்னு. இப்ப எலியாவோட மனநிலை என்ன இருந்திருக்கும்? ஏன் சாக போற ஒருத்தங்கிட்ட போய் தேவன் என்னை ஏன் அனுப்பணும்? கரெக்டா? இந்த கேள்வி நீங்களும் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். நம்ம ஒரு பிரச்சனையில் இருப்போம், இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்க அதோட பெரிய பிரச்சனை இருக்கும். இங்க இப்படிதான் நடக்குது. இப்ப தேவனானவர் சொன்னதை அப்படியே தான் எலியா செஞ்சாரு. அப்ப எலியாவோட மனநிலை ஒண்ணு என்ன இருந்திருக்கலாம், ஒருவேளை இந்த விதவையா இருக்கு இல்லையோ அப்படின்னு இருந்திருக்கலாம். இல்ல அவர் திரும்ப தேவன்கிட்டே கேட்டிருக்கலாம், இருமா நான் ஒரு நிமிஷம் தேவன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இதுதானான்னு எனக்கே தெரியல அப்படின்னு. ஆனா எலியாவோட ரியாக்ஷன் பாருங்க அடுத்தது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. இந்த வார்த்தை நல்லா, இதுதான் 3வது விஷயம். எனக்கு அற்புதம் நடக்கணும்னா நான் என்ன இருக்கணும்? பயப்படக்கூடாது. அதனாலயோ என்னவோ வேதாகமத்துல பயப்படாதேன்னு சொல்ற வார்த்தை கிட்டத்தட்ட 300க்கு மேல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஏன்னா நம் மனித சுபாவமானது பயந்துரும், அது தேவனும் அறிவார், அது நம்மளோட சுபாவம். இந்த பயத்தை எதை வச்சு அவர் மேற்கொள்ள சொல்றாரு? தேவனுடைய வாக்கு தத்துவம். அதான் சொல்றாரு. எலியாக்கு ஒரு விஷயம் என்னங்க நல்லா தெரியும்னா, தேவன் சொல்லிட்டாரு அது நடக்கும். ஆனா அந்த விதவை என்ன ஆகுறா? பயப்படுறான். அதனால தெளிவா என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தையே பயப்படாது. மேல படிங்க. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, நீ சொன்ன மாதிரியே செய். ஆனாலும் முதலில் எனக்கு ஒரு புதிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, இன்று உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இப்ப எலியா வந்து உலக பிரமாணமா பாத்தீங்கன்னா இது கேட்டது ரொம்ப தப்பு. கரெக்டுங்களா? ஒருத்தங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்கிட்ட இருக்கிறதே ஒரு கொஞ்சம் மாவு. இப்போ அவன்கிட்ட போய் எனக்கு அதை கொடு அப்படின்னா, யாருமே தெரியாத ஒரு ஆள் போய் சொன்னா
என்ன உலகபூர்வமாக அந்த விஷயம் என்னன்னு நினைப்பாங்க, சரியான செல்ஃபிஷ் ஃபெலோவாக இருப்பான் போல அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க. ஏன்டா என்கிட்ட இருக்கிறதே திரும்ப மாவா அதையும் நீ கேட்டுட்டு போறியா அப்படின்னு. அப்போ இங்க எலியாவோட விஷயத்த நீங்க நல்லா நல்லா மேலோட்டம் உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா, தேவன் ரெண்டு இடத்துல இருந்து விசுவாசத்தை ரெடி பண்றாரு. ஒன்று எலியாவோட பாயிண்ட், இன்னொன்று அந்த விதவையின் பாயிண்ட். நீங்க விதவையின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, அவகிட்ட எதுவுமே இல்லை, அவகிட்ட ஒரு மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அவளோட விசுவாசத்தை தேவன் எப்படி தயார்படுத்துறாருன்னா, எலியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரியே தயார்படுத்துறாரு. நீங்க அந்த விதவையின் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்கிட்ட இருந்த மாவையும் இவர் கேட்கிறாரு, நான் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ இந்த விதவை யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? எலியாவின் வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். தேவன் சொன்ன வார்த்தை எலியா சொல்றாருங்கிறத நம்பணும். அப்ப ரெண்டு விதத்திலையும் தேவன் பிளான் பண்றாரு. உங்களையும் என்னையும் இப்படிதான் பிளான் பண்ணுவார். நம்ம நினைக்கிற விதத்துல கிடையாது. நம்ம அந்த உதவி இந்த மனுஷன் தான் வருமானு நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய வாட்டி நீங்களே சொல்லியிருப்பீங்க, இது இப்படிதான் வரணுமா, எப்படி இப்படி வந்துச்சு. இதுதான் தேவனுடைய திட்டம். அவருக்கு தெரியும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது தெரியாது. அது அந்த விதவியின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? தேவன் அந்த ஆத்துமாவை விசுவாசத்தில் கொண்டு வர்றார். அவர் எலியாவை இது பயன்படுத்துகிறார். எலியாவோட சந்தர்ப்பத்தை யாருக்கு பயன்படுத்துறார்? விதவைக்கு பயன்படுத்துறார். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்போ இந்த திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமா இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இது இப்படிதான் வரணுமா, ஆனா அங்க இருந்து பார்க்கும்போது தான் தேவனுடைய திட்டம் தெரியும். அவர் அந்த ஆத்மாவை பலப்படுத்ததான் அந்த திட்டமே. இப்ப மேல படிங்க. தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் வானகின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்பதான் எலியா அந்த வாக்கு தத்தத்தை அந்த விதவைகிட்ட சொல்றாரு. இத சொன்னோன்னு முதல்ல அந்த விதவை நம்பாம கூட இருந்திருக்கலாம். அங்க தேவனானவர் அந்த விதவையின் ஆவியை அந்த உள்ளத்தை பாக்குறாரு. உடனே அந்த அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. போய் எலியாவின் சொற்படி செய்தார். அதுதான் நம்பிக்கை. அந்த அம்மாக்கு தேவனை பற்றி தெரியாது, இஸ்ரவேல் யாரும் தெரியாது, இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு கூட தெரியாது. அவர் வந்து சொன்னோனே இவங்க உடனே என்ன பண்ணாங்க, நம்ம கொடுப்போம், நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ கொடுப்போம். இதைத்தான் தேவன் நாம் வாங்குவதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும்னா முதல்ல நான் கொடுக்கணும். நான் அந்த அற்புதத்துக்கு ரெடியா இருக்கணும். நீங்க கொடுத்து குறையவே மாட்டீங்க. இதைத்தான் தேவன் மூணாவது காரியமா இங்க சொல்றாரு. முதல்ல அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது அவர் எந்த வழியை காட்டுறாரோ அதை நம்பணும். மூணாவது நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு குறையவே குறையாது. தேவன் அதான் சொல்றாரு, கொடு, அப்போதான் உனக்கு கிடைக்கும். ஏன் அவர் அதை எதிர்பார்க்கிறாருன்னா அவர் அப்படிதான் இருக்கிறாரு. அப்ப அவரோட மகள் அப்படிதான் இருக்கணும். அவர் கொடுக்கிறாரு. அப்ப நம்மளும் அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ உலகத்துக்கு கொடு, நீ என்னை கேள்வி கேட்காம கொடு, நான் உனக்கு சொல்றதை நீ கேட்காம கொடு, உனக்கு அப்படியே நடக்கும். நீங்க மேல படிங்க தெரியும். அவள் போய் எலியாவை சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இப்பதான் அந்த அற்புதம். நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா கடைசியா நடக்கிற அற்புதம். இது நம்ம எல்லாம் தெரிஞ்ச அதிசயம். அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா அதுல போல, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவன் மீது நம்பிக்கை, தேவன் மட்டும்தான் நம்பிக்கை. நான் ஒரு ஓடை மேலேயோ காகத்து மேலேயோ என் பிரயாணத்து மேலேயோ எது மேலேயும் நான் நம்பிக்கை வைக்காம என் தேவன் மீது நான் நம்பிக்கை வச்சேன்னா நிச்சயமாக அந்த அற்புதம் நடக்கும். அதுக்கு 3 விஷயம் தான் நான் பார்த்தோம். 3 விஷயம், மெயினா 3 விஷயம் தான் அவர் எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட இருந்து. ஒண்ணு, தேவன் மட்டும் போதும், அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப இதா எதிர்பார்க்கிறாரு. என்ன பிரச்சனையிலையும் கரெக்டா நிக்கிறானா, ஏதாவது இடத்துல நம்ம மீது நம்பிக்கை இல்லாம வேற எது மீதையோ நம்புறானா, என் வேலை மீது, என் குழந்தை, என் பசங்க மீது, இல்ல என்னோட சேமிப்பு மீது, அத மேல அவன் நம்பிக்கை இருக்கா, என் மீது அவன் நம்பிக்கை இருக்கா, அது தேவன் எதிர்பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்துமே அப்படிதான் இருந்தார். அவரோட நம்பிக்கை எது மேல இருந்துச்சு? நீங்க அவர் வாழ்ந்த 3.5 வருஷம் மொத்தம் 33 வருஷம் அவர் பண்ண எல்லா பிரசங்கத்திலையும் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அவர் எதை நினைப்பாரு? ஜெபமணி மேலதான் பார்ப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்? அவர் தேவன் மீது
அன்பால் தேவன்கிட்ட வந்தங்காட்டி அவருக்கு என்ன தெரியும், தேவன் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் எதா இருந்தாலும் செய்யணும். நீங்களும் நானும் இதை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுனாவே இந்த இது வந்துடும். ரெண்டாவது, தேவன் வழிநடத்துற அந்த பிரயாணத்தை நம் சொந்த புத்தியலால யோசிக்க கூடாது. அது யோசிச்சாவே தப்பா போயிடும். நீங்க எதையுமே யோசிக்காம அவர் காட்டுற வழியில நடக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நானா ஏதாவது சொந்தமா செய்யறேன்னு சொன்னா நம்ம சாரல் வழியில போன மாதிரி தான். நம்மளா ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு போய் அதுல போய் எங்கேயோ முடிகிற மாதிரி தான் ஆகும். ரெண்டாவது, இது மிக முக்கியம், பிரயாணம். மூணாவது மிக மிக முக்கியமான விஷயம், கடைசி விஷயம், தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் நாள் மட்டும், அவர் திரும்ப மனுஷகுமாரன் இங்கே வரும் நாள் மட்டும் நாம் நம் நம்பிக்கையில் மட்டும் இல்லை, நம் வாழ்க்கையும் அப்படியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் தேவன் என் மீது காட்டின அன்பை பிறர் இடத்துல காட்டுறேன், நான் முதல்ல கொடுக்குறேன்னா அப்புறம் நான் எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த 3 விஷயத்திலையும் ரெடியா இருக்கிறீங்க, இல்லை இப்படிதான் நான் நடக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான அற்புதம் அடையாளம் நிச்சயமாக இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. நான் சொல்ல, பைபிள் சொல்லு, வேதாகம் சொல்றது எதுவுமே பொய் இல்லை. நீங்க ரொம்ப ஆச்சரியமா பாத்தீங்கன்னா நமக்கான வாக்கு தத்துவம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான். உலகம் உண்டான முதலே அந்த வாக்கு தத்துவம் வந்துருச்சு. நம்ம தான் அதை பிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஏதோ நம்ம நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம், அது அங்கதான் இருக்கு. நீங்களும் நானும் இந்த அதிசயத்தை காண வேண்டும் என்றால் எலியா மாதிரி, அந்த விதவை மாதிரி நம்பிக்கையோடு நடக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தாவே என்ன நடக்கும், நிச்சயமாக அந்த அற்புதம் நடக்கும். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பார்.